இன்னைக்கு வயல்ல என்ன வேலை பார்க்க போறோம் தெரியுமா? அட முட்டா பயிலே, ஓ வயல்ல பார்க்க போற வேலை எங்களுக்கு அப்புறம் தெரியும், சொன்னா தானடா தெரியும், லூசு பயிலே அப்படின்னு நீங்க திட்டுறது எனக்கு கேட்டுருச்சு. இருங்க சொல்றேன். நாம முத போடும் தண்டங்கீரை அப்புறம் முடிஞ்சு போச்சு. அதனால இன்னைக்கு தண்டங்கீரை விதை போடுறதா ரெடி பண்றோம். முதல்ல இந்த மாதிரி வண்டியை வச்சு நறுக்குன்னு 2 ஓட்டு ஓட்டி புழுதியா வச்சுக்கிறோம். அடுத்து அள்ளி கொட்டின சாணியை அடையாளமே தெரியாம ஆக்கி வச்சிருக்க கோழி, அந்த குப்பையை தான் அள்ளி கொட்ட போறோம். சரி, சாக்குல அள்ளிட்டு போகும் மம்பை எடுத்தாங்க. அள்ளி மம்படி புடி கீழே விழுந்து வச்சு, அட இது என்னடா உனக்கு வந்த சோதனை, சரி விடு, வல்லவனுக்கு புல்லு மாயுதம் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்படியை கையாலே எடுத்து அள்ளி போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியா சாக்குல அள்ளி தூக்கிட்டு நம்ம வயலுக்கு கொண்டு கிளம்பியாச்சு. ஒரு படத்துல வடிவேலன் சொல்லுவார்ல, எங்க அப்பா வாசிக்க எங்க அம்மா ஆட, நாங்கெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். அந்த மாதிரி நான் அழியாந்து கொட்ட, எங்க அப்பா ஒரு பக்கமா செதற, எங்க அம்மா கீரையை புடிங்கிட்டே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் அப்ப முடியும் இப்ப முடியுமா அழியாந்து கூட்டிக்கிட்டே இருந்தையா. ஆத்தா கடைசியில 22 சாக்காய் போச்சு. அப்புறம் என்னாச்சு செதறையும் முடிச்சாச்சு. என் கழுத்தும் சோழி முடிஞ்சு வச்சு. அது காஞ்ச சாணியா இருந்தா கூட வெயிட் இருக்காது. இது நல்ல மச்சு மண்ணோட மண்ணா போனதா, அதனால செம்ம வெயிட். நல்லா பாத்துக்கலாம். இந்த செம்மண்ணு பூரா நான் இப்படி கருமண்ணா தெரியுற மாதிரி பரப்பிக்கிற நல்ல குப்பையை நம்ம சாணியை கொண்டாந்து போறதை விட இந்த மாதிரி போட்டோம் வச்சுங்களேன், உடனே எடுத்துரும். என்னத்தை எடுத்துரும்? அட உரமா எடுத்துக்கிறோம் கீரை. அப்புறம் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் வண்டியை விட்டு நல்லா ஒரு 3 ஓட்டு நல்லா கிண்டிடணும். இந்த குப்பையும் மண்ணும் அப்படியே கலக்கணும். பார்க்கும்போது செம்மண்ணு கருமண்ணு 2 கலந்தா இருக்கும் பத்தியா, அந்த கலர்ல வந்துடணும். இது உடனே போட்டது இல்லைங்க. முதல் நாள் உழுது போட்டேன், மறுநாள் சும்மா கிடந்துச்சு. அடுத்த நாள் குப்பை அள்ளி போட்டு உழுது போட்டேன். இப்படி உழுத உடனே பாத்தியை போட்டக்கூடாது. ஏன்னா அந்த ஈரம்லாம் காஞ்சிட்டு நல்லா ஆற விடணும் புழுதிய. இப்ப மறுநாள் தான் பாத்தி போட போறோம். நாளைக்கு பாத்தி எப்படி போடுறது, விதை எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.